அஸ்ஸலாமு அலைக்கும். அடிப்படை ஆராய்ச்சி சேனல் பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் விலாக் மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் கொஞ்சம் கடைக்கு போயிருந்தேன். இது நோன்பு மாதம் எடுத்த வீடியோ. ஸோ நோன்பு மாதம் நோன்பு வச்சுட்டு என்னால் கடைக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அங்கே போய் நின்றுட்டு லேட்டாகும் அப்படி இப்படின்ட்டு போகலை. காலையில் சகருக்கு சுண்டல் குழம்பு வைக்கலான்னு நினச்சிட்டு நைட்டு நாளே சுண்டல் ஊற போட்டு படுத்திருந்தேன். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அம்மா கதவு தட்டுறாங்க, தக்காளி இல்லைம்மா கம்மியாக தான் இருக்குன்னு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருந்துச்சு. அந்நேரத்துக்கு எங்கே போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் மேலே போய் 4 தக்காளி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு கூட்டம் வச்சு சகர் செய்தோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது அனுப்பிட்டு வரும்பொழுதே கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். பெருசாக காயெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா பெருநாள் சமயம் ஆயிடுச்சு. மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது பெருநாள் முடிஞ்சிருக்கலாம். எனக்கு சரியாக தெரியல. அதனால் தேவையான காய் மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கேரட்டு முள்ளங்கி இதெல்லாம் சீக்கிரமாக அழுகக்கூடிய பொருள். அதே மாதிரி பீட்ரூட்டும் சீக்கிரமாக சொன்னீங்க போயிடும். அதெல்லாம் தலையும் வாழையும் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். அதே மாதிரி நம்ம கொத்தமல்லி தலையும் வாங்கிட்டு அந்த வேரோட மண்ணோட வைக்காமல் அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரின்னு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் ஆன்லைனில் வாங்கினது தான். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் போட்டு வைக்கும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் காய்கறிகள்லாம் வீணாக மாட்டேங்குது. நல்லா இருக்குது. நான் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் மறந்துட்டு வச்சுட்டேன். டிஷ்யூ பேப்பர் போடாமலும் காயெல்லாம் வீணெல்லாம் ஆகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அந்தந்த கூடையில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போல்லாம் தக்காளி வெளியிலேயே வச்சிடுறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல. என் ஹஸ்பண்ட் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, கெடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காயெல்லாம் பீட்ரூட் ஒரு வாட்டி வெளியில் வச்சு அது சொன்னங்கி வீணாக போயிடுச்சா, அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு காய் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. தக்காளி இப்போ கொஞ்ச நாளாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல. வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வெள்ளை வெங்காயம் கிடைச்சிது. இது கடையில் வாங்கலை, எங்கள் அம்மா கொடுத்தாங்க. இங்கே வெங்காயம் விற்குவாங்க, அவங்க கொடுத்தாங்க. அதில் வெள்ளை வெங்காயம் கிடைச்சிது. இது நல்லா காட்டமாக இருக்கும். இந்த வெள்ளை வெங்காயம் நார்மல் வெங்காயத்தை விட நல்லா காட்டமாக இருக்கும். சரி, நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் எடுக்கிறதுக்கு. டீ போடலான்னு தான் வந்தேன். பட் பால் கொஞ்சமாக இருந்துச்சா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சரி ரோஸ் மில்க் மாதிரி கலக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை அடுப்பில் வச்சு விட்ருந்தேன். அப்புறம் பழைய சப்பாத்தி இருந்துச்சு, நிறைய மீதமாயிருச்சா. இதை தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லை, அதை சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல. அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி சிப்ஸ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஓடிஜியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ட்ரெயில் தடவிட்டு இந்த பிச்சு வச்சுருக்க சப்பாத்தியெல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டேன். எண்ணெய் தேய்க்கவே தேவையில்லை. நான் எப்பயுமே சப்பாத்தி மீதியாச்சு அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுவேன். நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இந்த வாட்டி எண்ணெயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓடிஜியில் வச்சு பார்க்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதுலேயே இனிமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். ஒரு 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு விட்டுட்டேன். அப்பப்போ கொஞ்சம் பார்க்கணும் அது பேர்ன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு விட்டு பையன் மாம்பழம் கேட்டிருந்தானா, சரி அவனுக்கு கட் பண்ணி ஒன்று சாப்பிட்றத கொடுக்கலாம். அவன் சாப்பிட மாட்டான், ஆசைக்கு கேட்டான். சரி ஒரு துண்டாவது சாப்பிட்டோமேன்னு கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா எனக்கு மாம்பழம் மில்க் ஷேக் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டானா, மில்க் ஷேக்கா, க்ரீம்லாம் இல்லைடா, ஜூஸ் வேணால் போடலான்னு சொல்லிட்டு அவங்க நோம்பு வச்சுருக்காங்க பாப்பா. மாஷால்லான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் என் பொண்ணு 30 நோம்புமே வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி எல்லா வருஷமுமே எல்லா நோம்புமே என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிக்கிறேன். சரி, நான் அவன் கேட்டான் அப்படிங்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மாம்பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். இது கூடயே கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன், எல்லாருக்கும் காணணும் இல்லையா. அதனால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டேன். இது நான் செய்யும்போது ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். ஓவராக கூலிங் வேண்டாம், என்ன பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு லைட்டாக ஜிலுஜிலுப்பானா போதும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் சாத்துக்குடி எப்பயுமே ஜூஸ் புளியுவாங்க. எனக்கு புளியறதுக்கு வராது. அதனால் சரி இந்த லெமன் புளியிற மாதிரி புளிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதை தேய்ச்சி மட்டும் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அக்கா வடை சுட்டு கொடுத்துருந்தாங்களா,
அதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய சப்பாத்தி சிப்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நாச்சோஸ் மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது போட்டோம்னா, அதாவது மிளகாத்தூளும் சாட் மசாலாவும் மட்டும் போடுவேன். அது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எண்ணெயில் பொரிச்சப்போ நான் சொல்கிறேன். இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து சாட் மசாலாலாம் என்கிட்ட இல்லை, வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போது கடைக்கு போயிருந்தோம் துணி எடுக்கிறதுக்கு. அங்கே போய் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம் வந்து அங்கேயே இருந்துச்சு அந்த கடையில். அதனால் இந்த நூடுல்ஸ் பேக்கெட் பார்க்கவும் ரொம்ப நாள் ஆச்சா, கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. சரி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய பேக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பாப்கார்ன் வந்து இருந்துச்சு. அதுவும் வந்து நான் எப்பயுமே ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து வாங்குவேன், இந்தாட்டி லூஸில் இருந்துச்சு, அதனால் அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த இந்து உப்பு வந்து பார்த்துருந்தேன். ஒரு கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் இந்து உப்பு பார்க்கும்போது ஒரு கிலோவே 150 ருபீஸ்க்கு மேலே வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து அரை கிலோ பார்த்திங்கன்னா 29 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, சீப் ரேட்டாக எனக்கு தெரிஞ்சுது. சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பையிலேருந்து இந்த பொருள் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து எடுக்கிறதுக்கு தான். என்ன தான் நம்ம வீட்டில் செய்து கொடுத்தாலுமே கடையில் போய் அந்த பாட்டிலில் பிள்ளைங்க பார்த்துருச்சிங்கன்னா அது வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் போடுதுங்க. அதுதான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டில் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு. இது சாஸ் பாட்டில் தான், பட் மாவு ஏதாவது ஊற்றிட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிசைன் தோசை ஊற்றி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்துச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணணும்னா என்னன்னு தெரில. அதே மாதிரி இந்த உப்பும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே வந்து கிடையாது. அது எப்படி இருக்கும்னு எனக்கு வந்து தெரில. மெயினாக எடுத்தது இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாச்சோஸ்க்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மூடி திறந்து பார்த்தா உள்ளே வந்து இந்த சோடா பாட்டிலுக்கு போடுவாங்க இல்லையா மூடி, அது வந்து போட்டிருக்காங்க. இது சோடா ஓப்பன் பண்ணுற கீ இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். நானும் கத்தி வச்சு இப்படி திருப்பி பார்த்தேன், அப்படி திருப்பி பார்த்தேன், நமக்கு ஒன்றுமே வந்து வரல. என்னங்க இந்த கிசான் கம்பெனிக்காரவங்க பார்த்தா கேட்குறேன், பார்க்க மாட்டீங்க. மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்குங்க இதில் போய் இந்த மூடியை வந்து போட்டு வச்சுருக்கீங்க? லேடிஸ் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே என்னங்க அந்த ஹோல்டராக இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரனா ஒரு இதில் வச்சு தட்டினாரா அழகாக வந்து கரண்ட் வந்துருச்சு. சரின்னு கஞ்சியும் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா, இன்றைக்கி வந்து கறிக்கஞ்சி ஊற்றியிருந்தாங்க பள்ளியில். அதையும் ஆறுறதுக்காக மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே டீ போட்டு வச்சுருந்தேன். எப்போயுமே நோன்பு திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டீ குடித்தோம்னா தான் மைண்டே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை அப்படின்னா தலைவலி பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து நோன்பு திறந்ததுக்கப்புறமேட்டுக்கு போய் டீ வைக்கிறதுக்கு நமக்கு வந்து தெம்பு திராணியெல்லாம் இருக்காது. நோன்பு திறந்ததாக டயர்டாயிரும். அதனால் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே இஃப்தாருக்கு ஏதாவது ரெடி பண்ணும்பொழுது ஜூஸ் ஏதாவது போடும்போது டீயும் வந்து போட்டு வச்சுக்குவேன். இந்த சாத்துக்குடியை லெமன் மாதிரி புளிஞ்சிடலாம் கையிலேயே, ஏன்னா அது புளியறதுக்கான டப்பா என்கிட்ட இல்லை. புளிஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் அறுக்க போனேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம புளியுமா நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டு மிக்சியில் ஜூஸ் மாதிரி வந்து அடிச்சிட்டேன். சாத்துக்குடி வந்து அடித்த உடனே குடிச்சோணும். சாத்துக்குடி ஆகட்டும் ஆரஞ்சு ஆகட்டும் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னோம்னா கசப்பாயிரும். ஆனால் இதில் இருக்கிற அந்த வெள்ளை கலர் தோல் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் ரிமூவ் பண்ணிடணும். நடுவில் இருக்கிற நார் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இதோட ஷீட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது கொஞ்சம் மெனக்கிட்டு வேலை தான். ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். இந்த ஜூஸ் புளியறதுல வந்து புளிஞ்சா இந்த கையெல்லாம் என்னமோ அவ்வளோ பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் சர்க்கரையை போட்டு அடிச்சிட்டேன். வேக வேகமாக செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா துவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சு காட்டணும்னு நினச்சேன். நான் டைம் பத்தலையா, அதனால் நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு நோம்பெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ்னு திறந்துட்டு மகரிபில் தொழுதுட்டு அப்படியே போய் படுத்துடக்கூடாது, டயர்டாக இருக்குன்னு. மெயின் வேலை இந்த பாத்திரங்கள் வருது. ஏன்னா நோம்பு திறந்ததுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற பாத்திரத்தை கையோடு நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னம்னா தான் அடுத்து நம்ம 1 hour வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லைன்னா அது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்யறனோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தை வந்து கழுவி வந்து வச்சுருவேன். கொஞ்சம் தான் பாத்திரம், ஆமாம் சாயந்தரம் டீ போட்ட பாத்திரம் ஜூஸ் போட்ட பாத்திரம்லாம் வந்து சேர்ந்து அதெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா அப்போயே வந்து கழுவிருப்பேன். இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து லேட்டாக போடலாம் எனக்கு அசந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணனால அந்த பாத்திரம்லாம் வந்து சேர்ந்துருந்துச்சா, சரி கையோட வந்து கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும். நோம்பு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து நிறைய வீடியோஸ் போடணும்லாம் வந்து நினச்சி ஆசைப்பட்டிருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. பார்க்கலாம் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த வைப்பர் வந்து வீட்டிலேருந்து வச்சுருந்தாங்க. இதோட நிலைமையை பார்த்து ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு நானும் ஒவ்வொரு வருஷமும் மாற்றணும்னு நினைப்பேன்.
பெருநாளுக்கு தான் இது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைப்பர் புதுசு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்து இது வெறும் 35 ரூபா தான். இது இங்கேயே மளிகை கடையில் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் கிடைக்காம துணி எடுக்க போகும்போது இது அரிய வகை பொருள் மாதிரி அவங்க போய் வந்து வாங்கிட்டு வந்தேன். சரி எப்படியோ ஒன்று ஒரு மாற்றம் வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருநாளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள் வந்து புதுசாக வாங்கி வைக்கிறது வந்து பிடிக்கும். அதனால் வந்து எல்லா வருஷமும் செஞ்சேன்னா இல்லை, இந்த வருஷம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் கிச்சனை வந்து கொஞ்சம் நீட் பண்ணி விட்டுட்டு எல்லோரும் வந்து தொழுதுட்டும் வந்துட்டாங்க. அதனால் சூடாக எல்லாருக்கும் டீ ஆற்றி கொடுத்துட்டு நம்மளும் வந்து சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த டே வந்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல் அடுப்படி ஆராய்ச்சி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.